ஹாய். ஸோ இன்னையோட எங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எங்களுக்கு லீவு ஜாலியாக இருக்கும். நான் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ் தான் விளையாடுவேன். அவுட்டோர் கேம்ஸ் மோஸ்ட்டாக விளையாட மாட்டேன். ஸோ இப்போ நான் விளையாடுற கேம் பேர் வந்து பிரெயின் விட்டா. மோஸ்ட்லாக அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து மார்பிள்ஸ் வந்து சென்டரில் இருக்கிறத தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே மார்பிள்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து ஒரு மார்பிளை தாண்டி ஜம்ப் பண்ணி அந்த ஜம்ப் பண்ணி போன மார்பிளை வந்து எடுத்து வச்சிடணும். ஸோ நம்மகிட்ட இந்த மாதிரி பண்ணி நம்மகிட்ட ரிமைனிங் 1 இருக்கணும். ஜம்ப் பண்ணுறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை, எந்த இடமுமே இல்லை, வேறு வழியே இல்லை அப்படின்னா வந்து கேம் வந்து முடிஞ்சிடும். ஸோ வந்து நம்மளுக்கு 1 இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு 1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜீனியஸ், 2 இருந்துச்சுன்னா வந்து அபோவ் இன்டெலிஜென்ட், 3 இருந்துச்சுன்னா வந்து இன்டெலிஜென்ட்டு, 4 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் தேவைப்படும், ஒருவேளை 5 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபூலு. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு மார்பிளை தாண்டி ஜம்ப் பண்ணி போகிறோம் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த சான்ஸுமே இல்லை பாருங்கள். ஜம்ப் பண்ணுறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லைன்னா நம்ம வந்து இப்போ ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த சான்ஸுமே இல்லைன்னா வந்து கேம் அங்கே முடிஞ்சிடும். அதுதான் இப்போ வந்து நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ரிமைனிங் 4 மார்பிள்ஸ் இருக்குது. ஸோ 4 இருந்தால் என்னதுன்னு பார்த்தீங்க நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ அவ்வளோதான். பாய் பாய்.